வெல்கம் டு ஜிபிசி அரினா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி மற்றும் பலர் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்ச கட்டா குஸ்தி ரவுண்ட் 2 படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த படம் கட்டா குஸ்தி ரவுண்ட் 1 அதை விட ரொம்ப சூப்பரா இருந்துச்சா இல்ல ஆவரேஜா இருந்துச்சா எப்படி இருந்துச்சுன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். எப்படியாச்சும் ஜெயிச்சிருப்பா ப்ளீஸ் பா. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் வெஸ்டிங் ட்ரைனிங்க்கு போறாங்க அண்ட் அவங்க கவர்மெண்ட் ஜாப்பும் கிடைச்சிருக்கு. ஹீரோ வந்து அவங்க ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்காரு. வைஃப் சம்பாதிக்கும் போது ஹஸ்பண்ட் தானே குடும்பத்தை பாத்துக்கணும். ஹீரோ வந்து அவரோட லைஃப்பை ஜாலியா அவரோட பொண்ணோடையும் ஒய்ஃபோடையும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் கரெக்ட் பண்ணப்பா இந்த படத்துல ஹீரோயினுக்கு வெஸ்டிங் கோச்சா வராரு அண்ட் இந்த படத்தோட வில்லனும் அவர் தான். அண்ட் ஹீரோயின் ஒரு பெரிய வெஸ்டிங் மேட்ச்ல வின் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கான அவார்ட் ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க அண்ட் அதுக்கு அந்த கோச்சும் வராரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோச்சுக்கு அவருக்கான ரெகக்னேஷன் கிடைக்கல. ஸோ எல்லாரோட ஃபோக்கஸுமே ஹீரோயின் மேல இருந்ததுனால அவரை யாருமே வந்து சுத்தமா ரெகக்னைஸ் பண்ணல. அதனால அவருக்கு ரொம்பவே கில்ட்டா ஃபீல் பண்ணி அங்க அவரோட ரிவெஞ்சை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இல்ல இட்ஸ் வெரி டிசப்பாயிண்டிங். ஹீரோ அவரோட பொண்ணு கூட ரொம்பவே ஹாப்பியா இருக்காரு அண்ட் அவர் தான் அவங்களை ஸ்கூல்ல போய் டிராப் பண்ணி பிக்கப் பண்ற எல்லாமே அவர் தான் பாத்துக்கிறாரு. அண்ட் இதுல புதுசா மிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அண்ட் அவங்க வர போர்ஷன் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். புது மிஸ் டாடி வரல. வில்லன் ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக ஹீரோவே யூஸ் பண்றாரு அண்ட் ஹீரோவும் வில்லனோட சூழ்ச்சி தெரியாம அவர் சொல்றதை அப்படியே செஞ்சு கடைசியில ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சிடுறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல காமெடி வித் நார்மல் இன்டர்வல் பிளாக் கூட பட முடியும். அண்ட் செகண்ட் ஹாஃப் தான் நிறைய ஃபன்னான எலமெண்ட்ஸும் அண்ட் வைப் பண்ற மொமெண்ட்ஸும் நிறையவே இருக்கும். ரொம்பவே காமெடியா இருக்கும் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும். அண்ட் கருணாஸ் அவரோட ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேரும் வர போர்ஷன் எல்லாமே வந்து ரொம்பவே காமெடியா இருக்கும். நிமிஷம் வீட்டை திறந்து போட்டு தூங்காதீங்க, நாய் உள்ள வந்துடும். பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு தெரியும். பார்ட் 1ல இருக்கிறது அப்படியே உல்டாவா பார்ட் 2ல இருக்கும். அண்ட் கருணாஸ் அவங்க ஒய்ஃப் வர சீன் எல்லாமே காமெடியா இருக்கும். ஏன்னா பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு தெரியும். பார்ட் 1 விட பார்ட் 2ல அப்படியே உல்டாவா இருக்கும். ஸோ அது நல்லா ஃபன்னாவே இருக்கும். புருஷங்கன்னா ஒரு கெத்து இருக்கணும்டா, கெத்து இருக்கணும்டா. அண்ட் இந்த படத்துல அந்த மீனு மிஸ் கேரக்டரை பத்தி சொல்லியே ஆகணும். யார் குட்டிமா உன் ஸ்கூல்ல இவ்ளோ முடியோட? புது மிஸ். ஹீரோ ஒரு குழந்தைக்கு மைண்ட் அப்செட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே லீவ் கேட்பாரு. அவங்களும் கொடுத்துருவாங்க. நாலாம் படிக்கும் போது தலை வலிக்குதுன்னு அரை நாள் லீவ் போட்டா அதை அரையாண்ட முடியாத வரைக்கும் அரை சொல்லி திட்டுவாங்க. இவங்க டக்குன்னு லீவை கொடுத்துடுறாங்க. எவ்வளவு நல்ல மிஸ்ஸா இருக்கிறாங்க பாருங்க. டாடி வரல. டாடி அதுவே இன்னொரு சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு குழந்தைய ஒரு 4 நாள் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாரு. இதே நம்மலாம் போனா நம்ம கிளாஸ் மிஸ் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஏங்க வரல வந்து அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களே ஸ்கூலுக்கு லீவை போட்டு அந்த அவர் ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போறது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்காக சாக்லேட்டு, பொம்மை இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க. அப்படியே அந்த குழந்தை சிரிக்கலன்னு சொல்லிட்டு டான்ஸ்லாம் வேற ஆடி காமிக்கிறாங்க அந்த குழந்தை சிரிக்கணும்னு. இதுவே நான்லாம் படிக்கும் போது மீனு மிஸ் மாதிரி ஒரு மிஸ் இல்லைன்றது கொஞ்சம் லைட்டா வருத்தமா தான் இருக்கு. நான் படிக்கும் போது மீனு மிஸ் மாதிரி ஒரு மிஸ் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். படத்தோட சாங்ஸ் பத்தி சொல்லணும்னா சம்பவகாரி பாட்டு தான் இந்த படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து ரீல்ஸ்லாம் பண்ணி ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்படி போடு பாட்டு தான் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, ரீல்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரு போர்ஷன்ல இந்த சாங் வரும். ரொம்பவே அந்த சீன் வைப்பா இருக்கும் அண்ட் செம்ம ஃபன்னா இருக்கும். ஃபைனலா யோகி பாபு அண்ட் ரம்யா கிருஷ்ணன் மெம்பருமே வந்து இந்த படத்துல ஒரு சின்ன ஒரு கேமியோ கொடுக்குறாங்க. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட். எக்ஸைட்டிங். கிளைமேக்ஸ்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே வந்து போட்டி நடக்குது. ஃபைனலா யார் ஜெயிச்சாங்க அண்ட் அவங்க ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.